ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய விநாயகருக்கு செய்யக்கூடிய மஞ்சள் தேங்காய் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக எந்த காரியம் நடந்தால் அந்த பிரச்சனை தீருமோ அந்த காரியம் சீக்கிரம் நடைபெறணும் அப்படின்றதுக்காகவும் தெய்வ வழிபாட்டில் நாம் ஈடுபடுவோம். எவ்வளவு முயற்சி செஞ்சும் எந்த காரியமும் நடக்கலை அப்படிங்கிறவங்க தெய்வத்திடம் வேண்டுதலாக அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு முன்வைப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளில் ஒரு வழிபாடு தான் இந்த விநாயகருக்கு மஞ்சள் தேங்காய் வைக்கும் வழிபாடு ஒன்று இருக்குது. இந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பதிவாகவே இருக்கும். உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும்னே சொல்லலாம். முழுசாக பார்த்துட்டு பயன்பெறுங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது எந்த ஒரு காரியத்தில் தடை ஏற்பட்டாலும் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான நாம கண்டிப்பான முறையில் நாம் வழிபாடு செய்வோம். அப்படி அவரோட அருள் இருந்தாதான் நாம் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றிகள் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். குடும்பத்தில் பிரச்சனையா, விநாயகரை வழிபாடு செய்யுங்க. மன கஷ்டம் இருக்குதா, விநாயகரை வழிபாடலாம். இப்படி காரிய தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யலாம். சுப காரியங்கள் விரைவில் நடக்கணுமா, விநாயகரை வழிபாடு செய்யலாம். பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்காம இருக்கிறாங்களா, அதுக்கும் இந்த விநாயகர் வழிபாடு செய்யலாம். இப்படி எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் வழிபாட்டை தான் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த வழிபாடை என்னைக்குனாலும் நாம் செய்யலாம். செய்யக்கூடிய நாளில் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டுமே போதுமானது. என்றைக்கு இந்த வழிபாடை நாம் செய்கிறோமோ அதுக்கு முதல் நாள் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை குடுமிய முற்றிலுமாக நீக்கிட்டு சுத்தமான தண்ணீர்ல கழுவிக்கோங்க. சுத்தமான மஞ்சள் பன்னீரை ஊற்றி நல்லா குழைச்சி தேங்காய் முழுவதும் தடவி வச்சுக்கோங்க. இப்படி தேங்காய் முழுவதும் மஞ்சளை தடவி விட்டுட்டு அந்த தேங்காவை அப்படியே வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க. அன்னைக்கு முழுவதும் பூஜை அறையிலேயே அந்த தேங்காய் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் எப்பவும் போல் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அப்படி எல்லா தீபமும் ஏற்றிட்டு அந்த மஞ்சள் தேங்காயை எடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு நீங்கள் போங்க. அப்படி போகும்போது விநாயகருக்காக மலர்களோ அருகம்புல் மாலையோ வாங்கிட்டு போகலாம். விநாயகருக்கு மலர்களையோ இல்லைன்னா அருகம்புல் மாலையோ சாற்றிட்டு அவருக்கு முன்னாடி 2 நெய் தீபம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றுங்க. இப்படி தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கற்பூரத்தை மட்டுமாவது ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ 2 கைகள்லையும் அந்த மஞ்சள் தேங்காவை வச்சுட்டு விநாயக பெருமான 3 முறை வலம் வாங்க. அப்புறம் இப்படி வலம் வந்ததுக்கு அப்புறமா விநாயகர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும், எந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு வேண்டுதலை மட்டும் முன் வச்சு முழு மனதோட வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த தேங்காயை விநாயகரின் பாதத்தில் வச்சுட்டு அப்படியே வச்சிருங்க. இப்படி நாம் செய்கிறதுனால விநாயகரோட அருளால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். ஒரு மஞ்சள் தேங்காய்க்கு ஒரு வேண்டுதலை தான் நாம் முன்வைக்கணும். அதே போல் ஒரு முறை ஒரு தேங்காவை தான் விநாயகர் பாதத்தில் நாம் வைக்கணும். நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தேங்காய் வைக்கணுமே தவிர ஒரே தேங்காயில் நிறைய வேண்டுதல்கள் நாம் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நிறைய வேண்டுதலுக்காக நிறைய தேங்காய்களை வைக்கிறது இந்த வழிபாட்டை முழுமையடைய செய்யாது. நீங்கள் ஒரு தேங்காய் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதலை ஆத்மார்த்தமாக வைங்க. அது கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறினதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த தேங்காய் வாங்கி அதே மாதிரி அடுத்த வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கலாம். மிகவும் எளிமையான விநாயகரின் மஞ்சள்
மஞ்சள் தேங்காய் வழிபாட்டை முழு மனதோட யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு முன்வைத்த வேண்டுதல் விநாயகரின் அருளால் சீக்கிரமே நிறைவேறும். இதை நீங்கள் நம்பிக்கையோட முழு மனதோடையும் பக்தியோடையும் விநாயகர் பெருமாள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகர் பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.